Lord, hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் மறுபடியும் வாழ்த்தி வர வைக்கிறேன். இந்த புதன்கிழமை செபக்குழுக்காக வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தத்தோடு உட்காருவதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம் உண்டாக்குற ஒரு காரியம் பிரியமானவர்களே. நாம் ஜெபிக்கிற தேவன் அவர் வல்லமை உடைய தேவன். நம் ஜெபம் பண்ணி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அதை கேட்டு செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். Everything that you pray to God, God is listening to your prayer and He is making a new way in your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தையே புதிய வழிகளை அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் நம்மளுடைய ஜெபம் எப்படி தெரியுமா, நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்குற ஜெபத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. Sometimes we pray to God, we ask God, but it will never happen. Everything shall be against us. Hallelujah. Sometimes we don't understand why all these things happen. சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது, நான் ஜெபித்தது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று. I pray for something but happening another thing. Hallelujah. That's makes a people confused. Lord, I asked for an apple but you gave me a banana. Hallelujah. These things always happen to the people who are seeking God. I tell you, ஜனங்கள் ஆண்டவரை தேடுகிற அந்த தாகத்தோடு தேடுகிறவர்களுக்கு இதை அவர்கள் பார்ப்பாங்க. They understand this. Sometimes we pray to God, Father Lord, deliver me from this situation. But God always give a situation to us so that we can be built stronger day by day. ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உனக்கு உண்டாக்குகிறார் அப்படி சொன்னால் அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியாக வேண்டும் என்று நீ ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்னன்னா, இந்த சூழ்நிலைகள் மூலமாக நீ புதிய பலத்தை பெறுவதற்கு காத்திருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தின அந்த இலக்கையை உன்னை ஓட வைக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை மிக எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 29:11 வசனத்தை நாம் யாவரும் வாசிக்க கேட்போமாக. எரேமியா chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. நம் நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I know the plan I have for you. நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நினைவு கொண்டா அதற்கு நான் முயற்சி பண்ணி திட்டமிட வேண்டும். ஹல்லேலூயா. When I desire something, I must make a plan so that the desire will come in my life. Hallelujah. I need something, then I have to work for it. I have to do some work, groundwork for it. Hallelujah. எனக்கு ஒரு காரியம் வேண்டும், என்னுடைய நினைவுக்குள்ளாய் இது எனக்கு வேணும்னு சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னை ஆயத்தப்படுத்தி அதை திட்டமிட்டு அந்த திட்டத்தின் மூலமாய் நான் அடைய வேண்டிய காரியத்தை நான் அடைவதற்கு நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுவேன். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று. I know the desire in your heart. Hallelujah. For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you, plans to give you hope and future. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்து இருக்கிற நினைவுகளை அறியேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு காரியத்தை விரும்புகிறேன், எனக்கு ஒரு காரியம் வேணும், அப்ப என் நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கேன்னு சொல்றார். சில நேரத்தில் நான் விரும்புகிற காரியம் தேவன் விருப்பப்படுகிறது அல்ல. Sometimes the plan that is in my desire in my heart, God will not permit that things happen in my life because it is not God's will.
We always plan. But who will make it succeed? Only God. மனுஷன் திட்டமிடுவான், பல பிளான போடுவான், பண நிலைமைகள் அவனுக்குள்ளா இருக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்குமா, இந்த 2025 2025 நியூ இயர், many people before God say this is my plan. அநேகர் சொல்லியிருப்பாங்க உலகம் எங்கும் இந்த புதிய வருஷத்துல இதுதான் இந்த வருஷத்துக்கு திட்டம் என்று சொல்லுவாங்க. 3வது மாதத்துல காலடி எடுத்து வச்சோம். எத்தனை பேர் அந்த திட்டத்துக்கு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் ஜெயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில சொன்ன திட்டத்தின்படி நம்மளால ஓட முடியுது? சறுக்கி விழுவோம். அந்த சறுக்கி விழுவுற நேரத்தில் தான் நம்மளுக்குள்ள வெறுப்பு வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். ஏன் அது நடக்கல? ஏன் இந்த காரிய வாழ்க்கை நடக்க மாட்டேங்குது? இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் கேட்கறது நடக்குது, ஆனா அந்த திட்டம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கல. Why this plan has not succeeded in my life? Sometimes we ask God, we plan, but we cannot see the success. If we cannot see the success, sometimes God never permit us to do that. That is not the will of God. அது ஆண்டவரோட சித்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு செழிப்பான திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். ஒரு செழிப்பான திட்டத்தை வைத்திருக்கிறேன். நீ கீழான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற, நான் உன்னை மேலான காரியங்களை பார்க்க சொல்றேன். You always look down. Hallelujah. See more higher that God has prepared for you. There's the things that God has prepared in the higher place. மேலான காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். இப்பூமியில மனிதரால புரிந்து கொள்ள முடியாத திட்டங்கள் தேவன் செய்து வைக்கிறார் மனுஷனுக்கு. எந்த மனுஷனுக்கு தெரியுமா? எந்த மனுஷன் காதை ஆண்டவருக்கு நேராய் செவி சாய்க்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்க திட்டம் அதிசயமா இருக்கும். விவரிக்க முடியாத நன்மை, விவரிக்க முடியாத அதிசயம், விவரிக்க முடியாத அற்புதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். Miracles will take turn to one who listened to God. When God planned onto a person who listened to Him, who obeyed to Him, you will see the miracles happen in his life. Unpredictable miracles. All the people will suffer from something, but this man will rise up in the peace, in the righteousness way, in a blessing way that no one could imagine. How could this happen to him? எப்படி உனக்கு நடக்கிறது? என் வாழ்க்கை தரித்திரமாக இருக்கிறதே. நான் நல்லா படித்தேன், நல்ல அந்தஸ்தில் இருக்கிறேன், நல்ல வசதியாக இருக்கிறேன், ஆனால் என்னால் அதை அடைய முடியல. இவனை பாரு, ஒன்றும் இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் இவன் அடையலாம் எப்படி? அதுதான் வானத்துக்கும் பூமிக்கும் உண்டாக்கின சர்வ வல்லமை உடைய தேவனுடைய திட்டம் தன் பிள்ளைகளுக்கு. விவரிக்க முடியாது. Hallelujah. When people ask, how are you getting all these kind of blessings? Sometimes we cannot describe it to the people. Why? They don't understand the power of the Most High. When it comes upon you, you will be the witness to all the people. பரத்திலிருந்து வந்த அந்த வல்லமை உன் மேல வந்ததுன்னா, அந்த வல்லமை உன் மேல இறங்குறதுன்னா, நீ எல்லாருக்கும் சாட்சி உள்ளவனாய் கர்த்தர் நிறுத்த வைப்பார். ஆண்டவர் அந்தஸ்தை பார்த்து ஒரு மனுஷனோட சஞ்சரிக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். God see the heart. Humankind, everyone has heart. In their heart many kind of plan they have. மனுஷனா இருக்கிற எல்லாரோட இருதயத்திலும் ஒரு எண்ணங்கள், நினைவு உண்டு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இதை நான் செய்யணும், இந்த இலக்கை நான் அடையணும் அப்படின்னு அவனுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். சாகர வரைக்கும் அவன் திட்டமிட்டுக்கிட்டே இருப்பான். He will plan everything in his life unto the last day. Hallelujah.
but he cannot succeed everything. எல்லா காரியத்தையும் அவன் ஜெயம் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஜெயம் வர வேண்டும் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த திட்டமானது உனக்கு செழிப்பை உண்டாக்கும், அழிவல்ல. ஹல்லேலூயா. When God say plans to give you hope and future, a plan to make you prosper but not to harm you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்துக்கு ஏதுவான திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன். தீமையான திட்டங்கள் அல்ல, தீமையிலிருந்து உன்னை விடுதலையாக்குற திட்டங்கள். தீமை என்று ஜனங்கள் உன் மேல சஞ்சரித்து அப்படியாக கொற்று வரும்போது அதிலே தான் உன்னை நான் விடுவிக்க வல்லவராயிருக்கிற தேவன். உன்மேல் பொறாமை வரலாம், உன்மேல் எரிச்சல் வரலாம். People can get angry with you. People can jealous with you. Why? Because the blessing of God is upon you. The hands of God is upon you. Hallelujah. உன்மேல் பொறாமை எரிச்சல் வரலாம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கிறதுனால. கர்த்தருடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக. அவர் பார்ப்பாங்க, இத்தனை வருஷமா நானும் தான் இருந்தேன், எனக்கு ஒன்றும் வரலையே. இத்தனை வருஷமா நானும் தான் சபைக்கு போனேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே. ஹல்லேலூயா. நீ காலகாலமா சபைக்கு போ. நீ காலகாலனா கிறிஸ்தவம் பேரை வச்சுக்கிட்டு இரு. நீ காலகாலமா கிறிஸ்துவோட என்ன சொல்லுவாங்க, இந்த சடங்காச்சாரை பின்படுத்துகிறா இரு, எதுவும் நடக்காது. வசனம் உன்னுடைய வாழ்க்கையில நிரப்பப்படும் போது, அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது, தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி சாய்க்கும் போது, தேவன் சொன்ன திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவாக மாறும். ஹல்லேலூயா. நம்மளுடைய திட்டங்கள் என்னது? நம்மளுடைய திட்டம் என்னைக்குமே அழிவுக்குள்ளாக தான் போகும். அது ஜீவனுள்ள திட்டமாய் மாறவே மாறாது. ஏன்னா நம்மளுடைய பார்வை 50 வருஷத்துக்கு முன்ன உள்ள பார்வை, ஆனால் ஆண்டவருடைய பார்வை 1000 வருஷத்துக்கு முன்ன இருக்குது. ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் தூரம் தான் பார்க்குற, அவர் பார்க்குற தூரம் இன்னும் தூரம். ஹல்லேலூயா. அவருடைய இலக்கு உன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னும் தூரமாக இருக்கிறது, இன்னும் பெருசா இருக்கிறது. நீ சின்னதாக பார்க்குற, அவர் பெருசா உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். பெரிதான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் காத்திருக்கிறார். இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள், என்னுடைய ஜெபத்தில் சின்ன ஜெபம் பெரிய ஜெபம் இல்லைங்க. ஜெபனாலே தேவனிடத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். ஹல்லேலூயா. It's not a small prayer, big prayer. Hallelujah. When you pray, the Lord will reveal the plan in your life. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் உன் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துவார். என்ன செய்யணும்னு சொல்லுகிற காரியத்தை உன்னோட பேச ஆரம்பிப்பார். அப்போ அந்த ஜெபமான காரியம் எவ்வளோ அவசியமாக இருக்குது பிரியமானவர்களே. இன்னைக்கு இந்த ஜெப நேரம் சொல்லும் போது அநேகர் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஜெபந்தானே. கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இருக்கிற கூட்டம் ஜெபத்தில் இருக்காது. அல்லேலூயா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கிற இடத்தில் இருக்கிற கூட்டம் ஜெப கூட்டத்தில் காண முடியாது. ஏன்னா நேரம் இல்லை. The people, the crowd you are seeing in Christmas day, you cannot see when you put a prayer in your church. Where are all the people? ஜனங்கள் எங்க போய் விட்டார்கள்? கூத்துக்காகவும் கும்மாளத்துக்காகவும் வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஜெபத்தில் தரித்து இருக்கிறவர்கள் யார்? ஆண்டவரோட பேசுகிற யார்? ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் யார்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர் யார்? Who are ready to listen to the word of God, to the voice of God, to the will of God. தேவன் கொடுக்கிற திட்டம் சொல்றாரு, உன்னுடைய நினைவுகள் நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. I know your desire. That is why I have planned a beautiful plan for your life. ஒரு அற்புதமான திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கை நான் வைத்திருக்கிறேன்.
சும்மா பிறந்தோம், வளர்ந்தோம், இருந்தோம், செத்தோன்னு இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கல. நீ பிறந்தது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. நீ வளர்ந்தது தேவனுக்கு நீ சாட்சியா இருக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நீ இருக்கிறது அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அடையாளத்துக்கு. ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய திட்டம் பெரிதாவே இருக்கும் பிரியமானவர்களே. நம்மளுடைய திட்டம் நம்மளுடைய பார்வைக்கு தான் பெருசா இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பெரிய பிளானா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. When we plan, we thought the plan is very big in our life, but actually it's nothing. God's plan is more bigger than your plan. Hallelujah. ஆண்டவருடைய திட்டம் உன்னோட திட்டத்தை காட்டிலும் இன்னும் பெரிதா இருக்குது. நீ சில்லறையான காரியத்தை பார்ப்ப. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் தேவன் உனக்கு சில்லறை கொடுக்கிறதுக்கு வைக்கலப்பா, ஐஸ்வர்யத்தை பங்கு பெறுவதற்கு ஒன்று உருவாக்குறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல பிரியமானவர்களே, நான் எதிர்பார்க்கிற முடிவு இங்கதான் அநேகர் கீழே விழுறோம். நான் நினைச்சதுதான் ஆண்டவர் எனக்கு செய்யணும், நான் கேட்டதுதான் ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு சொல்லி முரட்டாட்டம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் நம்ம ஆண்டவர் இடத்துல இல்ல ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம யுத்தம் செய்கிற மாதிரியே ஜெபத்துல இருப்போம். பார்த்துவீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்க தெரியுமா? உன்னை என்கிட்ட கொடு, உன் விருப்பத்தை என்கிட்ட கொடு, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். போன வார்த்தை நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கேன் சொன்னார். I know your work, I know your deeds. We saw last week, right? Today God say, I have a plan for you. That means God knows my desire. God knows what is the best thing to give to me. ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு எது சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஒரு வாகனத்தை புதிதாக இந்த உலகத்துல ஒரு கம்பெனி நிர்வாகம் கட்டி எழுப்புகுதுன்னு வச்சுக்கோமே, அந்த வாகனத்தை கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வாகனத்துல ஏதாவது ஒரு கோளாறோ பிரச்சனையோ இருந்தா அதை எப்படி சரி செய்வது என்று. ஹல்லேலூயா. அப்ப அந்த வாகனத்தை அந்த கம்பெனி சார்ந்த மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் காட்டுகிறதுக்கு நம்ம காட்டாம வேற ஒரு மெக்கானிக், அவரும் காடி செய்வார், அவரும் பழுது பார்க்குற வேலை செய்வார், அவரிடத்துல போய் கொடுக்கும் போது அந்த காடி என்ன ஆகும் என்றால் பூரணமான சுத்திகரிப்பு உண்டாகாது. சுத்திகரிப்பு சொல்லும் போது ரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பு, அந்த சுத்திகரிப்பு சொல்லல. ஹல்லேலூயா. மெயின்டெனன்ஸ் சொல்றேன். ஒரிஜினலா அது மாறாது. ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அப்படி வராது. போலியாகவே தான் அது ஓடும். கொஞ்ச நாள் ஓடும், திருப்பியும் பழுதடையும், திருப்பியும் கொண்டு போவீங்க, திருப்பியும் 2-3 நாள் அப்படியே மெக்கானிக் செட்ல அப்படியே கிடக்கும். இது அப்படியே தொடர்ச்சியாய் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வாகனத்தை உருவாக்கின கம்பெனியோட மெக்கானிக் இடத்துல நம்ம போய் அந்த வாகனத்தை கொடுத்தோம்னால் என்ன? ஹல்லேலூயா. என்ன ஆகும்? அது அந்த மெக்கானிக் என்ன செய்வாரு? எல்லாமே ஒரிஜினலா மறுபடியும் அதை பூட்டி அதை சரி செய்து அப்புறம் என்ன செய்வாரு? அந்த வாகனத்தை புதிதாய் வாங்கின வாகனம் எப்படி இருந்ததோ அதுக்கு திரும்பவும் அதை சரி செய்து வைப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை தான். உன்னை உருவாக்கின தேவனிடத்தில் உன்னை நீ ஒப்பு கொடுக்க மறந்துட்டேன்னா, உன் சரீரத்தையும் உன் இருதயத்தையும் உன் எண்ணத்தையும் எங்கெங்கேயோ போய் நீ ஒப்பு கொடுத்துட்டேன்னா அது பழுதடையும், அது வியாதி வரும். அல்லேலூயா. அது வியாதி வரும், அதுக்கு கஷ்டம் வரும், வலி வரும், பொறாமை வரும், எரிச்சல் வரும், எல்லாமே வந்துடும்.
கடைசியா மரணத்துக்கு ஒப்பு விடுகிற நேரமாய் மாறிடும். ஆனா உன்னை உருவாக்கின தேவனிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தனா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் வளர செய்வார். உன் சரீரத்தை புதிதாய் மாற்றுவார். உன் எண்ணத்தை புதிதாய் மாற்றுவார். ஏன்னா அவரோட திட்டம் அல்லவா. The plan belongs to God. He can change you into a new person because He created you. அவர்தான் உன்னை உண்டாக்கினார். உன் ஆத்துமாக்கு என்ன தேவை என்று படைத்தவருக்கு மட்டும்தான் தெரியும். உருவாக்கினவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் சொல்றாரு, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். I have planned a greater plan. என்னுடைய வாழ்க்கையில திட்டமிடுவதற்கு ஏராளம் ஏராளம் இருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தை உறுதி செய்பவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய திட்டம் தீமைக்குள்ள காரியத்துக்கு கொடுக்கப்படலை. அவருடைய திட்டம் சமாதானத்தை உண்டாக்குகிற ஒரு திட்டம், சுகங்களை உண்டாக்குகிற ஒரு திட்டம். A prosper that God planned in my life is a beautiful things. Hallelujah. The world cannot give me the prosper. Hallelujah. The world think prosper means I'm rich man, I have everything. Yes, in your eyes, but in the eyes of the Lord you are not a prosper man, but you are poor. ஏழையாக காணப்படுவ கர்த்தருடைய கண்களில். செழிப்புள்ளவன் என்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் என்கிட்ட இருக்கிறது, எல்லாம் வசதியோடு என்கிட்ட இருக்குது. ஆமா, இந்த உலகத்தின் பார்வையில் உன்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய பார்வையில் நீ ஒரு என்னவா இருக்கிற? தரித்திரனாக இருக்கிற, ஏழையாகவே இருக்கிற. படைத்தவர்கிட்ட உன்னை கொடுத்தனா ஆண்டவர் உன்னை என்ன செய்வாரு? செழிப்புள்ளவனாய் மாற்றுவார். உன் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான செழிப்பை கர்த்தர் உண்டாக்கி தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, இந்த திட்டத்தை, இந்த நினைவுகளை குறித்து வேதம் சில காரியத்தை நம்மளோட பேசுகிறதை நாம் ஆராய போகிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Proverbs chapter 16 verse 9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். என் இருதயத்தில் நிறைய யோசனை இருக்குது, என் இருதயத்தில் நிறைய திட்டங்கள் இருக்குது, என் இருதயத்தில் நிறைய நினைவுகள் இருக்கிறது. ஆனால் அதை எல்லாத்தையும் உறுதி செய்கிறவர் என்னுடைய ஆண்டவர். ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு எது பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு. எனக்கு உங்களுக்கும் எனக்கும் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எதிர்ப்புறமாக இருக்குமே. நீங்கள் ஏ கேட்பீங்க, அந்த ஏ உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது ஒன்றுடையது இல்லை. அவர் ஏ பிளஸ்ன்னு ஒன்று வச்சிருப்பாரு. நீ ஏன் சாதாரண யோசிக்கிற? ஏன் கீழானத காரியத்தை யோசிக்கிற? மேலான காரியத்தை யோசி. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதலுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை அங்கே அந்த வரும் என்று சங்கீதக்காரன் சொல்றால. அப்படியே என்ன அர்த்தம் தெரியுமா? கீழானதை யோசிக்காத, மேலானதை யோசிக்க கத்துக்கோ. பரத்தில உன் பிதாவானவர் அங்க இருக்கிறார் அல்லவா? அதை நோக்கி தானே மேலே பார்க்குறீங்க. ஆண்டவர் கீழே இருக்கிறாரு சொல்லி நீ பார்த்து ஜெபிக்கிற. இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று கதற போது உன் எண்ணங்கள் என்னவா இருக்குது? ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க, என் கண்ணீரை காண்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா எனக்கு விடுதலை தருவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். எனக்குள் அநேக திட்டங்கள் இருக்கிறது. சில நேரத்தில் எதை முதல் செய்து கூட தெரியல அப்படின்னு சொல்றியா? அதில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சொந்த சிந்தனையில், உன் சொந்த தாளந்தில் நீ ஓடிடாத. உன் ஆண்டவரை கேட்டு செய், ஒப்புக்கொடு. அவர் உன் வழியை சிறப்படுத்துகிறவராய் இருக்கிறார், பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். திட்டம் நிறையா போடலாம், திட்டத்தை ஜெயத்து கொண்டு வருகிறவர் நம்மளை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா.
நம்மளை உருவாக்கின தேவன். பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள் நான் செய்யலாம், உலகம் பார்த்து மெச்சிக்கலாம். பாரு இவன் பாரு எப்படி ஓடுறான், எப்படி இதெல்லாம் செய்யறான், எல்லாம் பேசலாம். People can talk a lot of things when see you are working for the kingdom of God. See this man, how he is running, how he is doing all these things. The world can say. Hallelujah. But what God will say? ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் நம்மளை பார்த்து? உன் விருப்பத்துக்கு நீ ஓடுற, உன் விருப்பத்தை தான் நீ என்கிட்ட கேட்குற, உன் விருப்பப்படி தான் இருக்கணும்னு கேட்குற. நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? என் விருப்பப்படி உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன், என் விருப்பத்துக்குள் உன்னை நிலை நிற்க வைக்கிறேன், என் வழிகளை உன்னை ஓட வைக்க பார்க்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகும். லாசரஸ் மரித்த உடனே ஆண்டவர் ஓடி போய் பார்க்கல. When Lazarus was dead, Jesus never run immediately and go and see Lazarus, right? He wait 2 days. 2 நாள் தங்கி இருந்து மிகுந்த பொறுமையோட போய் பார்த்தார். அல்லேலூயா. அதுக்கு போவதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அவன் மரித்து போகவில்லை, அவன் நித்திரை அடைந்திருக்கிறான். அவைகள் எல்லாம் தேவனுடைய மகிமைக்காகவே இருக்கிறது. All things happen to glorify the Father. நம்மளுடைய நிலை செத்து போன நிலையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. Our life sometimes looks like a death, but remember, hallelujah, you are the seed of God. நீ தேவனுடைய வித்தாய் காணப்படுகிற. அது மரமாய் வளரும், அதோட வேறு இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளும், அதோட உணவு தேவனுடைய வார்த்தையாக மாறும். இதெல்லாம் நடந்து போன பிறகு யாரெல்லாம் இது செத்து போன வித்து சொன்னார்களோ அவர்களுக்கு நடுவில் அந்த மரம் பெரிய மரமாக, பலனுள்ள மரமாக, அநேகருக்கு என்ன கொடுக்குமா? கனி கொடுக்கிற மரமாக மட்டுமல்ல, நிழல் கொடுக்கிற மரமாகவும் கர்த்தர் உன்னை நிலை நிற்க வைப்பார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதான் சொல்றார், சிறந்த திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன். வித்தை பார்த்து செத்து போச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டவன் அன்னைக்கு யோசிப்பான், இது செத்து போன வித்து அல்ல, இது கிறிஸ்துவின் வித்து. இது திரும்பவும் முளைக்கும், திரும்பவும் பலனாய் மாறும், திரும்பவும் கனி கொடுக்கும், திரும்பவும் பிறருக்கு நிழலாய் மாறும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. I know your desire. That is why I have know the plans that is going to prosper your life. People will see the seed is death, right? Cannot do anything with the seed of the death of the seed, right? Just throw away lah. But that is not a seed that world see. That a seed belongs to Jesus Christ. It seems death, but in the name of Jesus, the seed will become a tree. The tree will become stronger, bigger, and the tree will start to give it fruits. Hallelujah. Hallelujah. A great thing can happen when Christ, when His God's plans is in your life. சிறந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். கிறிஸ்து ஆண்டவர், ஆண்டவருடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் நிலை நிற்கும் போது, ஹல்லேலூயா, ஆண்டவர் கைவிடாத தேவன். இறுதியாக நீதிமொழிகள் 19:21 வாசிக்க கேட்போமாக. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஹல்லேலூயா. நீ பிளான் பண்ணி இதுதான் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆனா கர்த்தர் உன் மேலே வைத்திருக்கிற யோசனை தான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. அது மாறாது. ஹல்லேலூயா. Many are the plans in a person's heart, but it is the Lord's purpose that prevail. Hallelujah.
படைத்தவருக்கு தன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு நன்றாய் அறிந்திருக்கிறார். அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக மாறுவோம், அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாறுவோம், அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாக மாறுவோம். Let us obey to the plan of God. Sometimes you cannot see anything. It's look like blind. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் பார்க்க முடியாத நிலையாய் மாறும். இருட்டாய் குருடனை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. குருடனுக்கு பார்வை கொடுத்தவர் ஆண்டவர். குருடாக்கப்பட்ட கண்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குற அதே தேவன் உன் வாழ்க்கையில திட்டங்களை உண்டாக்கி வெளிச்சமான வாழ்க்கையை உனக்கு உண்டாக்குகிறவர். இரவு நேரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நம் ஜெபம் தேவனிடத்தில், திட்டம் அவர் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். செயல்படுத்துகிற தேவன், கைவிடாத தேவன், மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஆகியனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்பவும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. தூங்குனது போதும், ஆட்டம் போட்டது போதும், விளாண்டது போதும், உலகத்துக்கு ஓடின காரியம் போதும். தேவனுக்கு நிலை நிற்கிறவனாக, தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாக நம்மளை மாற்றிக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. தேவன் வர நாட்களில் ஆண்டவர் கேட்குற காரியம் ஒன்றே ஒன்று, எனக்காக நீ என்ன செய்தாய்? What you have done for me? When God asks you this question, what are we going to answer back to God? We can say a lot of plan we will say to God. God say, is this why I've sent you there? இதற்காகத்தான் உன்னை நான் அனுப்பினேனா? இதற்காகத்தான் நான் உருவாக்கினேனா? இதற்காகத்தான் உன்னை நான் என்னோட ஆவியில நிரப்பி உன்னை நடத்தி வந்தனா? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. நம் முழு இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. என் நினைவுகளை நன்றாய் அறிந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். செழிப்பை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீங்க. அநேக நேரத்தில் முறுமுறுப்பு இருக்குது, ஒன்றுமே இல்லை, செழிப்பே இல்லை, நன்மையே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை தெளிவாக பேசுகிறது. ஒரு செழிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன் என்று, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானதாகவே இருக்குதுன்னு சொல்லி நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அற்புதமான கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் நீட்டப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு அப்பா. தேவனுடைய கரம் ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும், ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும், அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இப்பொழுது இறங்கி வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜாவே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விடுதலை உண்டாக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். தடைகளை உடைக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். தெளிவு உண்டாகட்டும். தேவன் வைத்திருக்க திட்டம், தேவன் ஓட சொல்லுகிற இலக்கை நோக்கி ஓடுவதற்கு ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாகவே ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே மாறாத இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.